إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமம் கூறி ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன், இவ்வையகத்தை படைத்து அனைத்து ஆட்சி அதிகாரத்தையும் தன் கரம் வைத்திருப்பவன் என்று உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவினால் சான்று வருகின்றேன். வழிகேடு எனும் இருளிலே வாழ்ந்த மக்களுக்கு நேர்வழி எனும் ஒளிவிளக்கை கொண்டு வந்த நபிமார்களின் முற்றுப்புள்ளியாக அகிலத்திற்கோர் அருட்கொடையாக வந்துதித்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் உண்மையான அடியாரும் திருத்தூதரும் ஆவார்கள் என்றும் சான்று வருகின்றேன். அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் சொன்ன மொழியினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், மறுமை நாள் வரும் வரைக்கும் வருகின்ற நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவின் கடமை இனிதாக நிறைவேற்றும் நோக்கத்தில் அல்லாஹ்வின் மாளிகையில் ஒன்றுகளும் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்போதும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்களாக, அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி உள்ளவர்களாக எங்களுடைய வாழ்க்கை அமைத்து அல்லாஹ்வினால் ஏவப்பட்டிருக்கின்ற விடயங்களில் எங்களால் எடுத்து நடக்க முடிந்தவைகளெல்லாம் எடுத்து நடப்பதோடு அவன் விளக்கி வைத்திருக்கின்ற சகல விடயங்களையும் முற்றுமுழுதாக தவிர்ந்து எல்லா நிலையிலும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் பயந்தவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் புரிந்து கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அருமையான ஒரு மாதம், கண்ணியம் நிறைந்த ஒரு மாதம், எங்களுடைய பாவங்களை எல்லாம் அளிக்கின்ற ஒரு மாதமாக, எங்களுக்கு ஒவ்வொரு கர்மங்களுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கின்ற மாதமாக, சுவர்க்கத்திற்கு நுழைவதற்கு போட்டி போட்டுக் கொள்வதற்குண்டான ஒரு மாதமாக, நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான அருமையான ஒரு சந்தர்ப்பமாக புனிதமான ரமலானுடைய காலத்தை அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லாருக்கும் தந்தான். அந்த மாதம் இன்னும் 2 தினங்களிலே எங்களை விட்டும் பிரிகின்ற அப்படியான ஒரு தருவாயிலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு திரும்ப வாழ்க்கையிலே ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான். ஆரோக்கியத்தோடு இந்த மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை தந்தான். யாரெல்லாம் அந்த பாக்கியத்தை சரிவர பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே
உயர்ந்த பதவியிலே இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. யாரேனும் இந்த தினங்களை, இந்த மாதத்தை வீணாக்கி இருந்தால் அப்படியானவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கடைசி சந்தர்ப்பமாக இன்னும் ஓர் 2 தினங்களை அல்லாஹ் தஆலா வைத்து அவைகளையாவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அமைப்பிலே அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பதற்குண்டான அவகாசத்தை தந்திருக்கிறான். சகோதரர்களே, உண்மையிலே நானும் நீங்களும் என்னதான் பாக்கியம் பெற்றோமோ தெரியாது. சென்ற வருட ரமலானிலே இருந்த ஏராளமானவர்கள் இந்த வருட ரமலான் வருகின்ற போது மரணித்து போயிருக்கிறார்கள். சென்ற வருட ரமலானிலே இருந்த பலர் நல்லமல்கள் செய்தவர்கள் இந்த ரமலானிலே இருக்கிறார்கள். ஆனாலும் நோய்வாய்ப்பட்டவர்களாக, எழுந்து நடக்க முடியாதவர்களாக, நல்லமல்களிலே ஈடுபட முடியாதவர்களாக அப்படி இருக்கின்ற போது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நீண்ட ஆயுளை தந்து, ஆரோக்கியத்தை தந்து, இந்த பாக்கியம் நிறைந்த மாதத்தை திரும்ப ஒரு விடுத்தம் தருகின்றான் என்றால் நானும் நீங்களும் நிறைய பாக்கியம் பெற்றிருக்கிறோம் சகோதரர்களே. அதனால வீணாக்கிவிடக் கூடாது. எஞ்சிருக்கின்ற தினங்களையாவது அல்லாஹ்விடத்திலே நிறைய அவனோடு பேச கடமைப்பட்டிருக்கிறோம். நோன்பு பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடன் பேசுவோம். யா அல்லாஹ், இந்த விருந்தாளியை சங்கைப்படுத்தியவனாக என்னை நீ கபூல் செய்து கொள் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வோடு நாங்கள் தனிப்பட்ட அமைப்பிலே சுஜூதிலே இருந்தவர்களாக, இரவு நேரங்களில் அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்கி வருகின்ற நேரத்திலே அல்லாஹ்வோடு பேசி பேசி எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை ஆரம்பமாக ஞாபகமூட்டியவனாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை எங்கள் எல்லோருக்கும் தந்திருக்கிறான். சகோதரர்களே, அகிலத்திற்கு அருட்கொடையாக அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அனுப்பியிருப்பது போன்று அகிலத்தார் அனைவர்களுக்கும் நேர்வழி பெறுவதற்கு, அசத்தியம் எது என்று தெளிவு பெற்று அதை விட்டு ஒதுங்கி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை தந்தான். அந்த அல் குர்ஆன் இறங்கிய மாதம் தான் இந்த ரமலான் மாதம். அந்த அல் குர்ஆன் இறங்கிய இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக அல்லாஹ் அதை பிரகடனப்படுத்தி வைத்திருக்கிறான். அல் குர்ஆன் இறங்கிய மாதம் உங்களிடத்திலே வந்துவிட்டால் ஃபல்யஸும், நீங்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள் என்று, நோன்பு பிடிப்பதனால் குர்ஆன் ஓதுவதல்ல, குர்ஆன் இறங்கி இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை உயர்வுபடுத்தி அவன் எங்களோடு, உலக மக்களோடு பேசுகின்ற அல்லாஹ்வுடைய பேச்சை நீங்கள் கேட்க வேண்டுமா? குர்ஆனை எடுத்து ஓதி பாருங்கள். அல்லாஹ்வோடு உறவையாட வேண்டுமா? குர்ஆனை எடுத்து வாசித்து பாருங்கள். அல்லாஹ் அவன் ஒவ்வொரு விவகாரங்களாக எங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, குர்ஆன் இறங்கிய மாதம் நானும் நீங்களும் இந்த ரமலானுடைய காலத்திலே ரமலானுக்காக வேண்டி எங்களை மாற்றிக்கொண்டோமா, அல்லது அர் ரஹ்மானான அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களை மாற்றிக்கொண்டோமா? உண்மையில் நிறைய மக்களை பார்க்கின்ற போது, ரமலான் வருகின்ற போது ரமலானுக்காக வேண்டி தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். சகோதரர்களே, ரஹ்மான் அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் விரலிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு குறைவானவர்கள் தான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வே இதை விளங்கப்படுத்துகிறான். கலீலம் மின் இபாதிய ஷக்கூர், எனது அடியார்களில் நன்றி உள்ளவர்கள் குறைவானவர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகிறான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக
மனிதன் தன்னுடைய ரப்புக்கு, தன்னுடைய நாயனுக்கு நன்றி கட்டவர்களாக நடந்து கொள்கிறார்கள் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகிறான். அதனால யாரேனும் ரமலானுக்காக வேண்டி எங்களை மாற்றிக்கொண்டோமே ஆனால் அது பிழை சகோதரனே. ரஹ்மானுக்காக வேண்டி எங்களை மாற்றியவர்களாக நாங்கள் இந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டோமே ஆனால் தான் நிச்சயமாக இந்த மாதம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற இறையச்சம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குண்டானவர்களாக எங்களை மாற்றிக்கொண்ட அப்படியான பெரும் பாக்கியம் பெற்றவர்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இல்லாமல் ஷாபான் மாதம் முடிவடைகின்றதோடு ரமலான் பிறக்கிறது. ஏனைய நாட்களிலே யாரேனும் ஒரு 4:30 மணியளவிலே தட்டி இதோ சோறு சாப்பிடுங்கள் என்று சொன்னால் எப்படி எங்களுக்கு கோபம் வரும் சகோதரர், யோசித்து பாருங்கள். இந்த ஜாமத்தில், இந்த இருள்மயமான நேரத்தில், தூக்கம் போயிருக்கின்ற இந்த நேரத்தில் சோறு சாப்பிடுவதா என்று நாங்கள் கோபப்படுவோம். ஆனால் ஷாபான் மாதம் வரும் வரை அப்படியே இருந்தவர்கள் ஷாபான் முடிவதோடு அடுத்த நாள் ரமலான் பிறக்கிறது. அதிகாலையிலே நாங்கள் சஹர் செய்வதற்காக வேண்டி எழுந்து விடுகிறோம், சோறு சாப்பிடுகிறோம். அதிலே இன்னும் எத்தனை உணவுகள் தேவையோ அவைகளை எல்லாம் சாப்பிடுகிறோம் சகோதரர்களே. இப்படி பார்க்கின்ற போது ரமலான் வருவதோடு நாங்கள் எங்களை மாற்றிக் கொள்கிறோம். மாலை நேரம் ஆகின்ற போது நோன்பு திறப்பதற்காக வேண்டி நிறைய ஏற்பாடுகள், பெண்கள் நிறைய சிரமப்படுகிறார்கள். ஒரு வீட்டு தலைவனும் தன்னுடைய குடும்பம் நோன்பு திறப்பதற்காக வேண்டி என்று ஏராளமான விவகாரங்களை செய்து கொள்வதை நாங்கள் காணுகிறோம். இப்படி நோன்புக்காக வேண்டி நாங்கள் மாறினோமே ஆனால் அந்த மாற்றம் எங்களை ரஹ்மானுக்காக வேண்டி மாறியவர்களாக ஆக்கவில்லையானால் அப்படி நோன்புக்கு நாங்கள் மாறுவதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது சகோதரர்களே. அதனாலதான் நிறைய மக்களை பார்க்கிறோம், சுபவுடைய தொழுகைக்காக வேண்டி சஹர் செய்துவிட்டு சுபவுடைய முன்னால் இருக்கின்ற 2 ரக்காத் சுன்னத்து தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்ததுதான் சுபவுடைய முன்னால் இருக்கின்ற 2 சுன்னத்தான அந்த ரக்காத்தில் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நன்மையை அடைவதற்கு அந்த தொழுகையும் தொழுது விட்டு ஜமாத்தோடு சுபையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி போட்டி போட்டுக்கொண்டு ஜமாத்தோடு தொழுகிறார்கள் சகோதரர்களே. ஆனால் பெருநாள் வந்ததும் ரமலானுக்கு முன்னர் ஷாபானிலே பள்ளி வாசல் யார்களை கண்டதோ, பள்ளி வாசல் யார் யாரையெல்லாம் சந்தித்ததோ அப்படியான மக்களோடு பெருநாள் தினத்தோடு மஸ்ஜிதுகள் சுருங்கி போவதை நாங்கள் காணுகிறோம். அப்படியானால் இந்த ரமலானுடைய காலத்திலே ஒவ்வொரு மனிதனும் தன்னை மாற்றிக் கொண்டது ஏதோ ரமலானுடைய பகல் காலத்தில் தாகத்தோடு பசியோடு இருக்க வேண்டுமே, ஆனால் சஹருடைய நேரத்தில் இப்படி சாப்பிட்டுக் கொள்வோம், நோன்பு திறந்ததும் இப்படி சாப்பிட்டுக் கொள்வோம் என்பது போன்று ரமலானுக்காக வேண்டி தன்னை மாற்றிக் கொள்கின்ற அப்படியான சூழலில் தான் இருந்திருக்கிறார்கள். ரஹ்மானுக்காக வேண்டி தன்னை அல்லாஹ் அழைக்கிறானே, நோன்பு உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக உங்களை மாற்றிக்கொள்வதற்கு என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த புத்திமதியோடு அந்த ரமலானை நாங்கள் கழித்திருத்துமோனே ஆனால் கழிப்போமே ஆனால் சுபவுடைய தொழுகை மாத்திரமல்ல, உலகத்திலே வாழுகின்ற போது கண்களால் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு சந்தர்ப்பம் காணுகின்ற போது வேகமாக அந்த நன்மையான கர்மத்தை செய்கின்ற பக்குவத்தை அடைந்து கொள்வான்.
தாயையும் தந்தையையும் பார்க்கின்ற விடயத்திலே ரஹ்மானே நோய்வாய்ப்பட்டவர்களாக வயோதிபர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் சிறுபராயத்தில் இருக்கின்ற போது எங்களுக்கு நிறையவே பணி செய்தவர்கள் ரஹ்மானே, அவர்களுக்கு நீ கருணை காட்டு ரஹ்மானே என்று அந்த தாய்க்கும் தந்தைக்கும் பிரார்த்தனை செய்கின்ற பிள்ளைகளாக, தாயுடைய தந்தையுடைய பணிவிடைகளை சரிவர செய்கின்ற பிள்ளைகளாக, மண்ணறையில் அவர்கள் இருந்திருந்தால் அவர்களுக்காக வேண்டி நல்லறங்களை செய்துவிட்டு யா அல்லாஹ் இப்படி ஒரு விடயத்தை செய்தேன், அதை வைத்து என்னுடைய தாய்க்கு நிறைய பதவிகளை கொடுத்து விடு ரஹ்மானே, கேளுங்கள் கிடைக்கும் சகோதரர்களே. இப்படியான சிறிய சிறிய விடயமானாலும் சரி, அவைகளிலே போட்டி போட்டுக் கொள்கின்ற மனப்பக்குவம் வரும். ரஹ்மானுக்காக வேண்டி இந்த ரமலானை பயன்படுத்தியவர்களாக நாங்கள் மாறியிருந்தால், அதனால் தான் அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரானிலே வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், ஏ மக்களே நீங்கள் அவசரப்படுங்கள், தீவிரப்படுங்கள், அவசரமாக வாருங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நீங்கள் பெறுகின்ற விடயத்திற்கும் ஜன்னத்தில் சுவர்க்கத்தை அடைந்து கொள்கின்ற விடயத்திற்கும் நீங்கள் அவசரப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைப்பு விடுகின்றான். சகோதரனே, அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டு உயித்தத் லில் முத்தகீன், அந்த சுவனமோ இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் சித்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் சுவர்க்கம், இறையச்சம் உள்ளவர்களை உருவாக்குவதற்குத்தான் நோன்பு. யோசித்து பாருங்கள், இறையச்சம் இருந்தால் தான் சுவர்க்கம், இறையச்சம் உருவாகுவதற்குத்தான் நோன்பு. அப்படியானால் சுவர்க்கத்தை அடைவதற்கு பயிற்சி அளிக்கின்ற அருமையான ஒரு மாதம் தான் எங்களை விட்டு கடந்து கொண்டிருக்கிறது. அதனால நானும் நீங்களும் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரனே. அல்லாஹ் தஆலா அவன் நிறைய சந்தர்ப்பத்தை தந்து வைத்திருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் அவருடைய பாவங்களை அழித்துக் கொள்வதற்கு பாவ கரையோடு அல்லாஹ்வை போய் சந்தித்து விடக்கூடாது. பாவத்தை அழித்துக் கொண்டு தன்னை பரிசுத்தமானவர்களாக மாற்றியவராக அல்லாஹ்வை சந்தித்துக் கொள்வதற்குண்டான சந்தர்ப்பம் நிறையவே அல்லாஹ் தஆலா தந்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே, நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கே அநியாயம் செய்து கொண்டவர்கள், தங்களுக்கே பாவம் செய்து செய்து இருள்மயமான அமைப்பிலே உள்ளத்தை மாற்றிக் கொண்டவர்கள், நன்மையான அல்லாஹ் ஏவியவைகளை பாழ்படுத்தி பாழ்படுத்தி பாவக்கரைகளை கூட்டிக் கொண்ட இப்படியான எனது அடியார்களை பார்த்து சொல்லுங்கள், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் ஒரு போதும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நிராசையாகிவிட வேண்டாம். நான் இப்படி செய்தவன் அல்லவா, இப்படி செய்து விட்டேனே, நான் தொழுது என்ன பயன் இருக்கிறது, நான் ஓதி என்ன பயன் இருக்கிறது, இப்படி நீங்கள் செய்த குற்றங்களை நினைத்து நினைத்து நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம். இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் அழித்து மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த செய்தியை நாயகமே மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல் குர்ஆனினூடாக அல்லாஹ் எங்களோடு பேசுகிறான் சகோதரர்களே. அதனால 99 கொலை செய்த ஒரு அடியான், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டுமே, மன்னிப்புடைய வழி எங்கே இருக்கிறது தேடுகிறார். ஒருவரை போய் கேட்டபோது உனக்கு எங்கே மன்னிப்பு இருக்கிறது என்று சொன்னதும் அவரையும் கொலை செய்து 100 கொலை செய்தவர். அப்படியான அந்த அடியானுக்கும் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டுமே என்று மன்னிப்பை தேடுகிறார். இந்த கிராமத்திற்கு போனால் நல்ல மக்கள் இருக்கிறார்கள், அந்த சூழலிலே நீ வாழ், உனக்கு நீ மன்னிப்பு கேட்டுக் கொள்வதற்கு அவகாசம் இருக்கிறது என்று நல்லவர் ஒருவர் சொன்ன போது அங்கே போகின்ற போது இடையிலே மரணிக்கிறார். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள்
அதாவுடைய மலக்குமார்கள் அந்த மனிதனுடைய விடயத்திலே போட்டி போட்டுக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அந்த கிராமத்தின் பக்கம் தூர கூடுதலாக போயிருக்கின்ற காரணத்தினால் அருள் நிறைந்த மலக்குமார்களிடத்திலே அந்த மனிதனுடைய உயிர் கொடுக்கப்படுகின்றது என்ற செய்தியை நாங்கள் படிக்கிறோம். சகோதரர்களே, 100 கொலை செய்தவனை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்றால் நாங்கள் அவ்வளவு பிரமாண்டமான பயங்கர பாவத்தை செய்தவர்கள் கிடையாது. ஆனாலும் எங்களோடு எங்களுடைய இரத்தம் ஓடுகின்ற அந்த தளத்திலே ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஏதோ மனிதன் என்ற அமைப்பிலே மனோ ஆசைகள், இச்சைகள் இது எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டவர்களாக நாங்கள் கண்களால் நிறைய பாவத்தை செய்து பாவிகளாக, அதுபோன்று நிறைய தவறுகளை செய்து குற்ற உணர்வு உள்ளவர்களாக எல்லாரும் நல்ல மனிதனப்பா என்றால் நாங்கள் இவரை என்ன நல்ல மனிதன் என்று சொல்கிறாரே, நான் இப்படி நடந்த செய்தி அதை அல்லாஹ் மறைத்திருக்கிறான், அதை அல்லாஹ் வெளிப்படுத்தியிருந்தால் இவர்கள் காரி துப்புவார்கள் அல்லவா? அப்படியெல்லாம் செய்யாமல் அல்லாஹ் என்னை நல்லவன் என்று யோசிக்கின்ற அளவுக்கு மக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இடைபோட்டு வைத்திருக்கிறானே, இப்படியாவது நினைத்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு நானும் நீங்களும் எங்களை மாற்றிக்கொள்ளக் கூடாதா சகோதரனே? அதனால ரமதானுடைய காலம் அது பிரிய போகிறது. ரஹ்மானே, உனக்காக வேண்டி நல்லவர்கள் எப்படி நோன்பு பிடித்து தன்னை உனக்காக வேண்டி மாற்றிக்கொண்டார்களோ அப்படியான கூட்டத்தில் எல்லோரையும் சேர்த்து விடு ரஹ்மானே. மேலான சகோதரனே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் எங்களுக்கு தந்திருக்கிறான். நானும் நீங்களும் ரஹ்மானுடைய அவனுடைய அன்பை பெறுவதற்குத்தான் இந்த மாதத்தை நாங்கள் பயன்படுத்தியிருக்கின்றோம் என்றால் குறிப்பாக 2 விடயங்களை நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று அல் குர்ஆன், அல் குர்ஆனோடு நெருங்கிய உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். மறுமை நாளையில் அல்லாஹ் எங்களை பிடித்து நீ உன்னுடைய கையடக்க தொலைபேசியை இதோ பார், ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலங்கள் வைத்து நீ உனது விரலால் கிண்டி கிண்டி நேரத்தை கழித்திருக்கிறாய், அங்கே படம் காட்டுவது போன்று காட்டுவிடலாம் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்கு பெரிய காரியம் கிடையாது. எல்லாம் எங்களுடைய கழுத்திலே பட்டோலையாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் தஆலா கழுத்திலே தொங்கவிட போகிறான். அதனால அங்கே எல்லாம் காட்டப்படும். ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு நேரம் வீணான முறையிலே உனது பேச்சை நீ செலவழித்திருக்கிறாய். நீ சிரிக்க வைப்பதற்காக, சிரித்து மகிழ்வதற்காக நண்பர்களோடு அரட்டை அடிக்கின்ற விடயத்திற்கு எவ்வளவு நேரத்தை நீ கொடுத்திருக்கிறாய். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி 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 குர்ஆனோடு நீ எவ்வளவு தொடர்பு வைத்தாய். நீ இன்றைய தினம் ரமலான் கடைசி காலம் வருது, கடைசி நாட்கள். இன்றைக்கு நான் குர்ஆனை பிடிச்சோமா, குர்ஆனை ஓதினோமா? அல்லாஹ் மன்னிக்கோணும் சகோதரர்களே. அருமையான ரஹ்மான் அவனை நாங்கள் சரிவர புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் என்றால் ஈமான் கொண்டவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள் உள்ளத்தால் நடுநடுங்கி விடுவார்கள். இதா துக்கிரல்லாஹு, அல்லாஹ் என்றவர்களுக்கு சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், உள்ளங்கள் அப்படியே நடுநடுங்கும் என்றெல்லாம் விளங்கப்படுத்துகிறான். அப்ப நாங்க அப்படி ஆகிறோம் இல்லையே? அப்ப உண்மையிலே நாங்கள் உள்ளச்சம் உள்ளவர்களாக ஆகின்ற பாதையிலே இன்னும் சரியாக பயணிக்கவில்லை. அப்படி பயணித்தோமே ஆனால் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் எங்களை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். உங்களுடைய கண் சாலை எதை பேசுகிறதோ அதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். நீங்கள் உள்ளத்திலே எதை மறைத்து வைத்திருக்கிறீர்களோ அதையும் ரஹ்மான் பார்த்து கொண்டிருக்கிறான், அறிந்தவனாக இருக்கிறான். குர்ஆன் அவனை பற்றி பேசுகிறது. குர்ஆனின் ஊடாக நாங்கள் அல்லாஹ்வை படிக்கவில்லை. கடவுள் கொள்கையிலே உலகத்திலே எத்தனை கொள்கை இருக்கிறது சகோதரர்களே. அதற்கு காரணம் என்ன? ஒவ்வொருவரும் அவனுடைய சிந்தனையிலே படுவதை வைத்து
இதுதான் கடவுள் அல்லது தாய் தந்தையரை சொல்லிக் கொடுத்ததை கடவுளாக, பெரியவர்கள் காட்டிக் கொடுத்ததை கடவுளாக, இப்படி கடவுள் கொள்கையில் 1000 கொள்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அல்லாஹ்வை சரிவர புரிந்து கொள்ளவில்லை. காரணம் என்ன? நாங்கள் அல்லாஹ் அவனுடைய வேதத்தின் ஊடாக அல்லாஹ்வை பற்றி அவன் அறிமுகப்படுத்துகிறான். சூரா இக்லாஸை நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆயத்துல் குர்சியை படித்து பாருங்கள், சூரா ஃபாத்திஹாவை வாசித்து பாருங்கள். சில வசனங்களை அல்லாஹ் சொல்லி ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறான், ஒரு தடையை விதிக்கிறான். அப்படி சொல்லி சொல்லி இன்னல்லாஹ ஸமீஉம் பஸீர் வல்லாஹு பிமா தஅமலூன கபீர், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த சட்டத்தை உனக்கு விதியாக்கி இருக்கிறேன், நீ செய்கிறாயா இல்லையா? அல்லாஹ் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். நீ செய்வதை எல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று நிறைய வசனங்களை அல்லாஹ் தஆலா அவனுடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி முடிக்கிறான். அதனால் குர்ஆன் சொல்லி தருகின்ற அல்லாஹ் அவனை பற்றி அவன் சொல்லி தருவதை கொண்டு நாங்கள் படிக்கவில்லை என்றால் எப்படி சகோதரரை நாங்கள் அல்லாஹ்வை புரிந்து கொள்வது? அல்லாஹ் தூதரை அனுப்பி தூதர் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அந்த முறையிலே வாழுங்கள் என்று ஏராளமான வசனங்களின் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று சொல்லித் தருகிறான். அப்படி சொல்லித்தர நாங்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் கடைபிடித்துக் கொள்ளவில்லை என்றால் எப்படி சகோதரர்களே மார்க்கம் எங்களுக்கு தெரிய வரும்? இன்றைய இரவு 27வது இரவு அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை கடைசி 10 தினங்களிலே ஒற்றைப்படையான தினங்களிலே தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னது மாத்திரமல்லாமல் ஷத்தமி அஸரஹு அவருடைய கீழாடையை வேட்டியை கட்டிக் கொள்வார்கள். அவர்கள் மஸ்ஜிதிலே இத்திகாஃப் இருந்து விடுவார்கள். மனைவிமார்களை இரவு நேரத்திலே எழுப்பாட்டி விடுவார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை இப்படித்தான் தேட வேண்டும் என்று வழிகாட்டிருக்கும் போது எங்களுடைய நாடுகளிலே எத்தனை மஸ்ஜிதுகளில் குர்ஆனை சுமந்தவர்கள், மார்க்கத்தை தெரிந்தவர்கள் பொதுமக்களுக்கு நேற்றைய தினத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்திகளை சொல்லி அழுகிறார்கள், எல்லோரையும் வைத்து அழ வைக்கிறார்கள். இந்த அழுகை ஏனைய தினங்களே எங்கே போனது? நாளைய தினத்திலே லைலத்துல் கத்ர் இருக்க முடியும் அல்லவா? ஏன் அந்த நேரத்தை மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்காமல் இருக்கிறார்கள்? வெறுமனே மஸ்ஜிதிலே இரவெல்லாம் இருந்து கொண்டு இல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தராத, அல்லாஹ்வுடைய வேதம் எங்கும் சொல்லாத அப்படியான செயல்பாடுகளை எல்லாம் செய்து செய்து ரமலானை பாழ்படுத்துகின்றார்கள் என்றால் எங்கே சகோதரர்களே எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வரப்போகிறது? அதனால அருமையான மக்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் இன்றோ நாளையோ மன்னரைக்கு போகிறோம். அது எப்படியும் வந்து பிடிக்கத்தான் போகிறது. செல்வந்தனையும் பிடிக்கும், ஏழையையும் பிடிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த மண்ணுக்கு மேலால் இல்லையே, அவர்களையும் மரணம் பிடித்தது என்றால் நானும் நீங்களும் யார்? அதனால எதிர்வருகின்ற ரமலான் எங்களுக்கு கிடைக்குமோ என்று யாராலும் சொல்ல முடியாது. அதனால அல்லாஹ்வோடு நாங்கள் விட்ட பிழைகளை நினைத்து அழ வேண்டும் சகோதரர்களே. யா அல்லாஹ் என்று கதறுங்கள், அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள். செய்த பிழைகளை நாங்களாக அல்லாஹ்விடத்திலே சொல்லி மன்னிப்பு தேட வேண்டும். வெறுமனே 27வது இரவிலே சேர்ந்து கொண்டு ஏதோ சொல்லிக் கொடுக்க பொதுமக்களும் அதை சொல்லி சொல்லி அடுத்த நாளிலே இருந்து பள்ளிக்கும் இல்லை இந்த பாவியாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இங்கே கிடைக்க போகிறது சகோதரர்களே. அதனால சஹாபாக்களுடைய வரலாறுகளை படித்து பாருங்கள். அழுதார்கள், விபச்சாரத்தை செய்தேனே தண்டனை தாருங்கள் நாயகமே வந்து அழுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேதோ சொல்லி அனுப்பி பார்க்கிறார்கள். ஆனாலும் ஓடி வருகிறார்கள். இந்த தண்டனையை பெற வேண்டும் என்று இப்படித்தான் அவருடைய தௌபாக்கள் இருந்தது. நானும் நீங்களுமோ நிறைய பாவக்கரையை செய்து கொண்டிருக்கிறோம். தாய்க்கும் தந்தைக்கும் செய்த
அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நாங்கள் இப்போது இருக்கின்ற யுகம் எவ்வளவு வளங்கள் இருக்கிறது. ஒரு பிள்ளையை வைத்துக் கொண்டு 2 பிள்ளையை வைத்துக் கொண்டு எவ்வளவு சிரமப்படுகிறோம். எங்களுடைய தாய்க்கு நாங்கள் 50 வருடம் என்றால் 50 வருடத்துக்கு முன்னர் 5 பிள்ளைகளை 6 பிள்ளைகளை 10 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு எந்த வடமும் இல்லாத அந்த காலத்தில் எங்களால் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். அப்படியான தாயையும் தந்தையும் நாங்கள் கோபித்தவர்களாக சிலர் இருக்கிறார்கள். பார்க்கிறார்கள் இல்லை, அவர்கள் மரணிக்கின்ற போதுதான் ஓடோடி வந்து அதை நான் செய்வேன், இந்த செலவை நான் போடுகிறேன், கவன் துணிக்கு நான் கொடுக்கிறேன், ஊராரிடத்திலே பேரெடுத்துக் கொள்வதற்கு. அல்லாஹ் எப்போதோ எங்களுக்கு புள்ளி போட்டு விட்டான், நாங்கள் தாயையும் தந்தையும் பார்க்கவில்லை என்று. அதனால அப்படியான விடயங்களை எல்லாம் வைத்து அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக எப்போதும் வாழ வேண்டும். சகோதரர்களே, நல்லவர்களாக அல்லாஹ் எங்களை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் எப்போதும் வேதம் சொல்வது போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலை பின்பற்றியவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை இறுதியாக ஞாபகமூட்டி வல்லவன் ரஹ்மான் எங்கள் எல்லோருக்கும் அருளாக தந்த இந்த ரமலான் அவனிடத்திலே போய், யா அல்லாஹ், இந்த மக்களிடத்திலே நான் போனேன், என்னை கண்ணியப்படுத்தினார்கள் என்று எங்களுக்காக வேண்டி மன்றாட போகிறது. அப்படியாக ரமலான் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய அமைப்பிலே இந்த மாதத்தை அனுப்பி வைத்தவர்களாக அந்த சீதேவிகளாக அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் பொருந்திக் கொள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய கடைசி தினங்களில் இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் பெருநாளைக்கு முன்னர், பெருநாள் தொழுகைக்கு முன்னர் கொடுக்க வேண்டிய ஜக்காத்துல் ஃபித்ர் அந்த சம்பந்தப்பட்ட விடயங்களை நீங்கள் கொடுத்து கொண்டிருப்பீர்கள். அந்த ஒரு பொறுப்புதாரி தனக்கும் தன்னிடத்திலே யாருக்கெல்லாம் செலவழிப்பது கடமையோ அவர்கள் அப்படியானவர்களுக்காக ஒருவருக்கு 2.5 கிலோ அரிசி என்ற அமைப்பிலே ஏழை எளியவர்கள் பெருநாளுடைய தினத்திலே சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு என்று கொடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறார்கள். அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது ரமலானிலே எங்களால் ஏற்பட்ட குறைகள் அவைகளையும் அழித்துவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால அந்த அமைப்பில் அந்த விடயங்களை செய்து கொள்வதோடு பெருநாளுடைய தொழுகைகளுக்கெல்லாம் நேருகாலத்தோடு இங்கே மைதானத்தில் தொழுவிக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த சுன்னாக்களை பேணி தொழுது கொள்வதற்கு நேரம் சொல்லுவார்கள். அந்த விடயத்தை நீங்கள் எல்லாரும் கட்டாயமாக அந்த அமைப்பில் தொழுகையிலே கலந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு மேற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அதிலே கலந்து கொள்ளுங்கள். இப்படியான விடயங்களை செய்து கொள்வதோடு சகோதரர்களே, ரமலானுடைய கடைசி தினங்களிலே இருக்கின்ற நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று நம்முடைய பாவக்கரையை அழித்துக் கொள்வதற்கு நாங்கள் ரமலானிலே ரஹ்மானுக்காக வேண்டி என்று எங்களை மாற்றியவர்களாக மாறுவதற்கு குர்ஆனோடு தூதருடைய வழிகாட்டலோடு எப்படி பின்னி பிணைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னேனோ அந்த இருவரும் தான் எங்களுக்கு எங்களுடைய பாவக்கரைகளை அழித்துக் கொள்வதற்கு இஸ்திக்பார் செய்வது, தௌபா செய்து கொள்வது என்ற பிரமாண்டமானது பாடத்தை அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட, ஏ மக்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், நானோ ஒரு நாளைக்கு 70 விடுத்தம், பிரிதொரு நபி மொழியிலே 100 விடுத்தம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதனால நானும் நீங்களும்
அடுத்தவர்கள் எங்களுக்கு ஏது செய்தாலும் பிரச்சனை கிடையாது. எங்களால அடுத்தவர்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது, தொல்லை வரக்கூடாது, தொல்லையை கொடுத்து நான் பாவியாகிவிடக் கூடாது. அப்படியான ஒரு பக்குவத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதே போன்றுதான் பாவத்தை அழித்துக் கொள்வதற்கு இஸ்லாம் கூறுகின்ற, குர்ஆன் சொல்லித் தருகின்ற, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தந்திருக்கின்ற முக்கியமான ஒரு விடயம்தான் தர்மம் கொடுப்பது. தர்மம் இருக்கிறதே, இது நிறைய விவகாரங்களை சாதித்து தருகின்ற அப்படியான ஒரு விடயம். எங்களுடைய பயங்கரமான திடீர் வஃபாத்துகள் அதுகளை எல்லாம் பாதுகாத்து விடும். எங்களுக்கு நிறைய கதிர்களை கூட மாற்றுகின்ற அப்படியான பலத்தை அல்லாஹ் தஆலா தர்மத்துக்கு கொடுத்திருக்கிறான் சகோதரர்களே. மரணிக்கின்ற போது 70 வருடம் 80 வருடம் ஒருவனை அல்லாஹ் வாழ வைத்தான். அவரோ மரணிக்கின்ற போது, யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் தான், ஹஜ்ஜுக்கு போகிறேன், உம்ராவுக்கு போகிறேன், பள்ளியை கட்டி கொடுக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லுவதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் ஜும்மாவுடைய தினங்களில் ஓதப்படுகின்ற வசனம் தான், யா அல்லாஹ் கொஞ்சம் அவகாசம் தான், நான் தர்மம் கொடுத்து நல்லவனாக நான் மாறி வருகிறேன் ரஹ்மானே என்று மரண தருவாயிலே தர்மம் கொடுக்காத போது அவனுடைய செல்வத்தினூடாக வருகின்ற வேதனையை அனுபவிக்கின்ற ஒரு செய்தி இந்த வசனம் எங்களுக்கு சொல்லித் தருவதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால 60-70 வருடங்கள் நிறைய மக்கள் இருக்கிறார்கள். பாவம் சகோதரர்களே, நன்மை வீட்டுக்கு தேடி வருகிறது. வீட்டுக்குள் இருந்து கொண்டு ஏழை எளியவன் ஏதோ சாப்பிடுவதற்கு, பெருநாளைக்கு உடையுண்டே உடுத்துக் கொள்வதற்கு வீடு வீடாக வருகிறார்கள். 5ஐயும் 10ஐயும் கொடுக்கிறார்கள். அப்படியானவர்கள் வீட்டை தட்டுகின்ற போது உள்ளே இருந்து கொண்டு வெளியிலே வந்து சுவர்க்கத்தை தேடிக் கொள்வதற்கு அல்லாஹ் வீட்டுக்கு அனுப்புகின்ற போது நாங்கள் தேவையில்லை என்று ஒதுக்கின்ற அப்படியான அபாக்கியசாலிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சீதேவிகளும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு வீட்டை நான் பார்த்தேன். 3 கதவுகள் இருக்கிறது அந்த வீட்டுக்குள் போவதற்கு. 3ஐயும் திறந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு கதவை மூடுகின்ற போது வேண்டாம் வேண்டாம், வருகின்றவர்கள் மூடியிருக்கிறது என்று போய்விடுவார்கள், திறந்து வைத்து விடுங்கள் என்று அப்படி சொல்லுகின்ற சீதேவிகளும் இருக்கிறார்கள் சகோதரரே. அதனால நான் திறந்து வையுங்கள் என்று சொல்லவில்லை. தேடி தேடி சுவர்க்கத்தை தேடிக் கொள்ளுகின்ற வழியாக பாவத்தை அழித்துக் கொள்வதற்கு தர்மம் முக்கியமான ஒரு கதவு என்ற விடயத்தை ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். அதனால உங்களுக்கு கீழால் வேலை செய்கின்றவர்கள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய சகோதரர்கள், அப்பக்கத்து விட்டார்கள், அனாதைகள், ஏழைகள் துயரத்தோடு இருக்கின்ற போது நாங்கள் புத்தாடை அணிந்து குதூகலமாக பெருநாள் கொண்டாடுவதில் அர்த்தமில்லாமல் போய்விடலாம் சகோதரனே. அதனால முடிந்த அளவு கொடுங்கள், கொடுங்கள். அல்லாஹ் அவன் சொல்லுகிறான், நீங்கள் நல்ல உபகாரம் செய்யுங்கள், சிறந்த முறையிலே நடந்து கொள்ளுங்கள். கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் அல்லவா, அள்ளி தந்திருக்கின்றான் அல்லவா. நீங்கள் 1000 பேருக்கு கொடுக்கின்ற அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அல்லாஹ் தந்தான் என்றால் அதனுடைய முக்கியமான ஒரு பகுதி என்ன தெரியுமா? 1000 பேருக்கு கொடுக்கின்ற அளவுக்கு எனக்கு தந்த ரஹ்மான் யாரிடத்திலும் கையேந்த வைத்து விடாமல் எனக்கு அல்லாஹ் நிறைய அள்ளி தந்திருக்கிறானே என்று அல்லாஹ்வுக்கு நன்றியோடு நடக்கக்கூடாதா சகோதரனே? அதனால கொடுங்கள், ஒரு நாளும் குறைய மாட்டாது. கஞ்சத்தனம் வேண்டாம், கொடுங்கள். மஸ்ஜிதுகளோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அள்ளி கொடுங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்ஆனை சுமந்தவர்கள் தாராளமாக உதவுங்கள். அவருடைய மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, வீட்டு தேவைகளுக்கு, அவர்களும் அவருடைய பெற்றோர்களுக்கு உதவுகின்ற போது உங்களுடைய காசு நிறைய அந்த தர்மம் கொடுத்த பாக்கியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனால கொடுங்கள். யாரிடத்திலும் கையை ஏந்து விட வேண்டாம், கை நீட்ட போய்விட வேண்டாம். அது பயங்கரமானது. அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ் மறைமுகமான முறையிலே உதவி செய்யக்கூடியவன்.
மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்ண உணவை சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் கொடுக்க போன போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணா அலக்கி ஆதா, மரியமே எங்கிருந்து உங்களுக்கு இந்த உணவு? மின் இந்தில்லா, எனக்கு இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்தது என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போதுதான் சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், இப்படி உனக்கு கொடுக்க முடியுமானால் என்னை தனி மனிதனாக ஆக்கி விடாதே, எனக்கு சந்ததியை தா ரஹ்மானே என்று அழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். முதிய வயதிலே அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்ததாக குர்ஆன் பேசுகிறது. அதனால நானும் நீங்களும் அங்கங்கள் எல்லாம் நிரம்ப அல்லாஹ் தாயுடைய கற்பத்தில் எங்களை உருவாக்கினானா இல்லையா? வெளியே வருகின்ற போது தாயுடைய மார்பகத்தில் அந்த பாலை உருவாக்கி தந்தவன் அந்த ரஹ்மான் அல்லவா? அதனால மௌத்து வரைக்கும் தேவையானவைகளை அவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்போம். யாரிடத்திலும் கை ஏந்தக்கூடாது என்ற அந்த கொள்கையையும் நாங்கள் வளர்த்துக் கொள்வோம். அடுத்தவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்போம் என்ற அந்த செய்தியையும் நான் மனதிலே பதிய வைத்துக் கொள்வோம். ரஹ்மான் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், அருமையான மாதத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தாய் ரஹ்மானே. அதை சரிவர பயன்படுத்தி பக்குவப்பட்டவர்களாக உனக்காக வேண்டி எங்களை மாற்றிக்கொண்டவர்களாக எங்கள் எல்லோரையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மரணித்தவர்கள் அனைவருடைய கபர்களையும் ஒளிமயமான கபர்களாக ஆக்கி வைப்பாயாக. ரஹ்மானே, இந்த காலகட்டங்களில் முஸ்லீம் உம்மத்திலே நிறைய மக்கள், குறிப்பாக பலஸ்தீன் பூமியிலே எங்களுடைய உறவுகள் இரத்தம் வடிந்தவர்களாக, சொத்து செல்வங்களை இழந்தவர்களாக, பெற்றோர்களை இழந்தவர்களாக நிறைய சிரமங்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ரஹ்மானே, பத்ர் களத்திலே இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கொடுத்த ரஹ்மானே, அந்த மக்களுக்கும் விடிவை நீ அமைத்து தருவாயாக. என்னுடைய வாழ்க்கையை இதற்கு பின்னாலும் பல ரமலான்களை அடைந்து நல்ல மகள் செய்கின்ற அமைப்பில் நீண்டதாக எங்கள் எல்லோருக்கும் தந்தர புரிவாயாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.